எனக்கு சில நேரங்கள்ல டைனோசர்கள்ல உண்மையிலே வாழ்ந்திருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஆனா ஆஸ்திரேலியால வாழ்ற ஃபில் நெக்டு லிசார்டுன்ற இந்த மிருகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எண்ணமே வராது. காரணம் என்ன அப்படின்னா, இது பார்க்கறதுக்கு மேக்ஸிமம் டைனோசர் மாதிரி ஒத்து போனதாவே இருக்கும். இந்த லிசார்ட் தனக்கு ஆபத்துன்னு எப்போ உணருதோ அப்பல இது ஒரு வித்தியாசமான ஒரு செயலை செய்யும். என்ன அப்படின்னா, இது தன்னோட கழுத்து பகுதியில் இருக்கிற தோலை பெருசா குடம் மாதிரி விரிக்கும். அப்படி விரிச்சது மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல இருக்கிற மிருகத்துக்கு பெரிய உருவமாகவும் பயங்கரமாகவும் இதை காட்டிக்கும். இது மட்டும் இல்லாம இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சத்தத்தையும் எழுப்புமா. இதை பார்த்து அந்த மிருகம் பயந்து ஓடலன்னு வச்சுக்கோங்க, அப்பேல இன்னொன்னு அல்டிமேட்டா ஒண்ணு பண்ணும். என்ன அப்படின்னா, இது 2 கால்களால நின்னுகிட்டு தன்னோட ஃப்ரண்ட்ல இருக்கிற 2 கையை தூக்கிட்டு எதிரியை பார்த்து வேகமா ஓட ஆரம்பிக்கும். அப்படி ஓடும்போது அதுக்கு பயந்து ஓடிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுங்களுக்கு இந்த மாதிரி தோல் அமைப்பு குடம் மாதிரி இருக்குல்ல, இது வெறும் பயமுறுத்துறதுக்கு மட்டும் யூஸ் ஆகல, அதை தாண்டி இன்னொரு பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு அதிகமா யூஸ் ஆகுது. காலையில சூரிய வெளிச்சம் வந்த உடனே இந்த பல்லிகள் தன்னோட உடம்ப சீக்கிரமா சூடேற்றணும் அப்படின்றதுக்காக தோலை விரிச்சு வேகமா அதோட உடம்புல சூடேற்றிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மத்தியான நேரங்கள்ல வெயில் தாக்கம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த கொடையவே விசிறி மாதிரி பயன்படுத்தி அதுங்களுக்கு சூட்டை தணிச்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பல்லிகள் இப்படி 2 கால்களை ஓடும்போது கிட்டத்தட்ட 25 km/h ஸ்பீட்ல ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுங்க தன்னோட வாழ்நாள்ல 90% மரத்துல இருக்கிற பூச்சிகளை பிடிச்சி விழுகிட்டு மரத்திலேயே வாழ்ந்துருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.